இன்றைக்கு மிக பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய F-35 விமானங்களில் ஒன்றை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். சுட்டு வீழ்த்தியதனுடைய புகைப்படம், காட்சிகள், வீடியோ காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த வீழ்த்தப்பட்ட விமானத்தினுடைய உடைந்த பாகங்களுடைய காட்சிகள் எல்லாத்தையுமே தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டுட்டாங்க. இன்றைக்கு IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் அமெரிக்க படைகளுக்கும் ஈரானுடைய கிரவுண்ட் போர்சஸுக்கும் இடையில மிக கடுமையான சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சொல்ல போனால் இந்த யுத்தம் ஆரம்பிச்சதிலிருந்து முதல் தடவையாக கிரவுண்ட் போர்சஸ் நேரடியாக அமெரிக்க போர்சஸோட சண்டை பிடிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க ஈரான். அதாவது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக 2 ஆண்டு கால பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய உச்சகட்ட அடக்குமுறை ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் தற்போது நிறுத்தப்பட்டு இன்றோடு 175வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் மத்திய கிழக்கில் ஈரானை இலக்கு வைத்து அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் ஒரு மாபெரும் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த யுத்தத்தினுடைய பதிலடி தாக்குதல்களையும் மிக உச்சமாகவே ஈரானும் அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக நடத்தி வருவது நமக்கெல்லாம் தெரியும். இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் வெறும் 3 நாட்களில் முடிந்துவிடும் என்று நினைத்து கொண்டுதான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் உள்ளே சென்றார்கள். ஆனால் இன்றைக்கு 30 நாட்களையும் தாண்டி விட்டது. ஈரானை அவர்களால் தோற்கடிக்க முடியாத அளவுக்கு ஈரான் இவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருக்கிறதா என்று உலக நாடுகளே மூக்குல கை வைக்கிற அளவுக்கு ஈரானுடைய பதிலடி தாக்குதல்கள் மிக மிக உச்சமாக இருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைய நாளில் ஈரானுக்குள்ள அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள்ல